ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸ்ல அதிகமா பேசப்படுற ஒரு பேசும் பொருளான டவுரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வரதட்சணை அப்படின்றது, அதாவது வரதட்சணையால நிறைய பெண்கள் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. சில நேரங்கள்ல சூசைட் பண்றாங்க, இறந்தும் கூட போறாங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் 1961, அதாவது 1961ஆம் ஆண்டு டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராங்க. இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரதட்சணை வாங்குறது மட்டும் குற்றம் இல்ல, வரதட்சணை கொடுக்கறது கூட குற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க. அது குறைந்தபட்சமா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் இந்த சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டவுரிய டிமாண்டா கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாசங்களும் அதிகம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் மட்டும் இல்லாம டவுரி டெத் அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ் ஆக்ட், அதாவது இந்திய தண்டனை சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த பிஎன்எஸ் ஆக்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் திருமணமாயி 7 ஆண்டுகளுக்குள்ள மர்மமான முறையில இறக்குறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க டவுரி அப்படின்றது தெரிய வந்தது, எவிடன்ஸ் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அந்த கணவருக்கோ இல்ல கணவரை சார்ந்த உறவினர்களுக்கோ, அதாவது அந்த மாமனாருக்கோ மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ எல்லாருக்குமே 7 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. இத மாதிரியான லீகல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.